ஒரு நாள் வள்ளியும் வேடுவர் வேடத்தில் இருந்த முருகனும் பேசிக் கொண்டிருந்த போது தூரத்தில் வள்ளியின் அண்ணன் நம்பி அங்கு வந்தார். அவரைக் கண்ட முருகன் உடனே அவர் கண்ணில் படாதிருக்க தன்னை மரமாக மாற்றிக்கொண்டார், மறைந்தார். நம்பி சென்றபின் வேடுவர் எங்கே போனார் என்று வள்ளி தேடினால் வேடுவர் கிடைக்கவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு முருகன் வள்ளியை தேடி மீண்டும் வந்தார். இம்முறை வள்ளியின் அண்ணன் வரும்போது வேடுவர் அந்த இடத்தை விட்டு திடீரென்று யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்து போனார். இதனால் வள்ளி இன்னும் குழப்பமடைந்தாள். முருகன் அவளை மணக்குமாறு வற்புறுத்தினார். ஆனால் வள்ளிக்கு மனதில் ஒரு எண்ணம், யார் இவர்? இவர் எங்கிருந்து வருகிறார்? இவரை எப்படி நம்புவது? எனவே அவள் திருமணம் செய்ய மறுத்தாள். முருகன் சிரித்துக்கொண்டே காலம் வரும்போது நீயே அறிவாய் என்று சொல்லி சென்றார். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள விநாயகரின் உதவியை நாடினார். அதற்காக ஒரு நாள் முருகன் ஒரு முதியவனாக வேடமிட்டு வந்தார். அதே சமயம் விநாயகர் யானை வடிவில் அங்கு தோன்றி வள்ளியை பயமுறுத்தினார். வள்ளி அந்த யானையிடமிருந்து தப்பிக்க அங்கிருந்து ஓடி முதியவர் வேடமிட்டிருந்த முருகப்பெருமானிடம் காப்பாற்றுமாறு பிடித்து கொண்டாள். அதற்கு அவர், நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். யானையிடமிருந்து தப்பிக்க பயத்தினால் வள்ளி சம்மதித்தாள். உடனே முருகன் தன் இயல்பான தெய்வீக வடிவில் கையில் வேலுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் தோன்றினார். வள்ளி மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கினாள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நம்முடைய AI தமிழ் என்ற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.